ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் தேக்கடியில் நாங்கள் போயிருந்த ஸ்பைஸ் கார்டன் விசிட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆப்ரஹாம் ஸ்பைஸ் கார்டன். நாங்கள் பார்த்ததுலையே இந்த கார்டனுக்கு தான் வந்து ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப ஸ்பேசியஸான ரொம்ப பெரிய கார்டனும் வந்து போட்டிருந்தாங்க. ஆப்ரஹாமும் சரி, அவரோட டீமும் சரி, நிறைய லாங்குவேஜ் தெரியும். பிளான்ட்டு, ஸ்பைசஸ் அதை கல்டிவேட் பண்ணுற ப்ராசஸ் பற்றி ரொம்பவே இன்டெப்த் நாலேஜ் இருக்கிறவங்க. பர் பர்சன் வந்து ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒர்த்தான ஒரு கார்டன் விசிட்டு. ஸோ நீங்களே பார்க்க போகிறீங்க. இது ஒரு பாக்ஸ் வந்து 1 டன். அந்த பாக்ஸ் 1 டன். ஓகே. அவ்வளவுதான் இருக்கு. அத நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி போது தான் நீங்க வந்தீங்க. ஓகே. டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி இருக்காங்க. இது எல்லாமே கார்டு மம்மி. சேம் தான். எல்லாமே சேம். இந்த ஏரியா வந்து 60 ஏக்கர். இந்த பக்கம் 5 ஏக்கர். அப்படியே 60 வர்க்கர்ஸ் ஆல்சோ we have. ஓகே. இதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இங்க ஹார்வெஸ்ட் பண்ணாங்க. இதுக்குள்ள மெச்சூர் வந்து ஒரு 8 mm. அதுதான் அதுக்குள்ள மெஷர்மெண்ட். ஓகே, அவங்க 8+8 mm சொல்லுவாங்க. ப்ராப்பர் ஹை குவாலிட்டி காட்டன். அதுக்கு ஓரான இந்த இது லேடிஸ் ஆர் மெயின்லி ஹார்வெஸ்டிங் திஸ். அவங்க அப்படியே வந்து ஒரு ப்ரிசைஸா ஓரான வந்து பிக் பண்ணுவாங்க. ஓகே, நாட் லைக் கோயிங் அண்ட் கிராபிங் எவ்ரிதிங். ஜஸ்ட் டேக் ஒன் பை ஒன் ஈச். and இதுக்குள்ள லைஃப் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு ஆகும். 20 இந்த சீடு இந்த மாதிரி சீட்லிங்ஸ் இந்த டைனி இது வந்து க்ரோபாயில போட்டு அப்படியே ஒரு 2-3 months வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஓகே. then again you wait for 3 years. 2 or 3 comes like in a proper shape and அதுக்கப்புறம் produce you can start harvesting. இங்க வந்து our harvesting time is every 60 years. Sorry, 60 days. Because we have a huge plantation, so it keeps coming, growing, and இது அப்படியே ஒரு பேபியை பார்த்துருக்க மாதிரி வேணும் இது டேக் கேர் பண்ண. You have to look after it like a baby. Then only it cares. அவ்வளோ கேர்ஃபுல்லா keep weeding, இந்த களையெல்லாம் பறிச்சு அப்படி நல்லா மல்ச்சிங் இந்த நேச்சுரல் ஆட்டர்லாம் போட்டு அப்படியே வர்த்தா வச்சுதான் நல்லா இதா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி 3 வெரைட்டி ஒரு 4 வெரைட்டிஸ் ஆஃப் பெப்பர் இருக்கு. பிளாக், ஒயிட், கிரீன், ரெட். ஓகே, எங்க கிட்ட 3 வெரைட்டிஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பிளாக், ஒயிட் அண்ட் கிரீன். பிளாக் பெப்பர் வந்து இந்த கிரீன் அண்ட் பெப்பர் கார்ன்ஸ்ல கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணா பிளாக் பெப்பர் நல்லா கம்ப்ளீட் ட்ரை பண்ணா அப்படியே சன்லைட்ல போல ஒரு 2-3 or 4 days வச்சா ட்ரை ஆயிரும். ஆனா ஹியூஜ் குவான்டிட்டி நாம இந்த ட்ரையர்ல போட்டு தான் ட்ரை ஆக்கி எடுப்போம். நிறைய பேர்ல சொல்லுவாங்க. அது வந்து சிட்ரோன் ஃபேமிலி. சிட்ரோன் அண்ட் இது எடிபிளா யூஸ் பண்ணுவாங்க. கறி இல்லாம ப்ராசஸ்ல கொஞ்சம் ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு. இங்க இருந்தா இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி. இது என்ன காய்? சிட்ரோன். ஓ, சிட்ரோன் ஃபேமிலி. அது பேர் என்ன? அது பேர் என்னங்க அந்த காய் பேர்? அதுக்கு நிறைய பேர் இருக்கு. கணபதி லெமன், சிட்ரோன் லெமன், எலிஃபண்ட் லெமன், லெமன் ஃபேமிலி, பாட்டில் லெமன். ஜூஸ் அந்த மாதிரி குக் பண்ணது கறி பண்ணது லெமன் தான். ப்ராப்பரா லெமன் சைஸ்ல. அந்த நார்த்தங்காவா? நார்த்தங்காய் மாதிரி இருக்குல்ல, அதோட ஃபேமிலி தான். ஓ, இதுல வந்துட்டு பேர்ட்ஸ் எல்லாம் தண்ணி குடிக்கும். இது வந்து எங்க கிட்ட 2 டைப்ல காஃபி. பலாமரமா? நம்ம வீட்டுல இருக்கிறதுல குட்டி பலாமரத்துக்கு 50 years. நீங்க பாருங்க, இங்க இந்த காய் எடுக்கிறதுக்கு ஒரு பஞ்சில நீங்க பாருங்க எவ்வளவு காய் இருக்குன்னு பாருங்க. இத ஓரோன்னு குனிஞ்சு அப்படியே எடுக்குது வந்து ரொம்ப ஹார்டர் ப்ராசஸ். அண்ட் ட்ரெயின்டு லேடிஸ் இருக்கு. ஆனா இப்ப வந்து கேரளாவில யாருமே கிடையாது. இருக்கு, ஆனா கொஞ்சம் அவங்க ஹை டிமாண்ட். they ask a lot of money.
So on average money we give up to 1,000 rupees a day. இது எடுக்கிறதுக்காக ஓ ஒரு 15-20 கிலோக்கு எடுக்க முடியும். ரொம்ப பேமெண்ட். ஆனால் இதுக்குள்ள இந்த ப்ரூன் பண்ணது அது இது இந்த ஃபோல் ஏரியா எஸ்டேட் மேனேஜ் பண்ணதுக்கு ரொம்ப பைசா செலவாகுது. இன்வெஸ்ட் பண்ண ஆனால் நல்லா பார்த்தா நல்லா கிடைக்கும். நல்லா பார்க்கலைன்னா லோஸ் வந்துடும். 3 இயர்ஸ்க்கு சர்வை பண்ணும். இன்னொரு காஃபி இருக்கு, காஃபி லைபீரியன் காஃபி. அது வந்து அந்த காஃபி நார்மலி இங்க கிடையாது. அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா எத்தியோப்பியா பிளேசஸ் ஏறுமே. இது வந்து இது பார்த்து ஓஹோ சாக்லேட் ஒத்திரி பின்னாடி போகாதீங்க. கீழே இது இருக்கு, அங்க முதல்ல இருக்கு, அங்க போகாதீங்க. சும்மா சொல்லுங்க. ஓகே, இந்த கொக்கோ அப்படியே கம்ப்ளீட்லி கலர் கிரீன் கலர் வந்து பர்பிள் வந்து ப்ராப்பர் பிளாக் ஆகும்போது எடுத்து அதுக்குள்ள கொட்டை உள்ள இருந்து உறிஞ்சி ஃபெர்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி எடுப்பாங்க. அப்போ ட்ரை பண்ணும்போது தான் கொக்கோ பவுடர் கிடைக்கும். இப்போ நாங்கள் பியூராக ஃப்ரெஷ்ஷாக கொக்கோ பவுடர் ப்ராசஸ் பண்ணுறோம் இந்த அங்கே ஃபேக்ட்ரியில் அண்ட் ஃபேமிலி இருக்கு. இது த்ரூ அவுட் தி இயர் இட் கிவ்ஸ். லைஃப் வந்து 30 years இருக்கேன் சர்வைவ். ஆனால் இவ்வளோ நீங்கி போட்டிருக்காங்க. ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங் இந்த போட்டு நல்லா வருதா? நீங்க அது கொஞ்சம் அப்படி சுத்தி வரும்போது கெட்டி அந்த பாருங்க, இது பேரு வந்து ஜிஞ்சர் டார்ச் ஃப்ளவர். This flower is called ginger torch flower. சூப்பரா இருக்கு. எப்படி ஸ்மெல் பண்ணினா ஒரு ஜிஞ்சரி ஸ்மெல் இருக்கு. இங்க அது மல்டிபிள் யூஸ் கிடையாது. இங்க just directly and it attracts bees. So bees தேனீக்கள் நிறைய here on go outside. And it has a அது ஒரு ராணி bees மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். அதான் அதுக்குள்ள ஆனா நாம போய் டிஸ்டர்ப் பண்ணா பிரச்சனை இல்லை. இதுதான் கார்டமம் வந்து ராணி, பெப்பர் வந்து ராஜா. இதுதான் பிரின்ஸ். இதுதான் வனிலா எல்லாமே வனிலா ஐஸ்கிரீம் வனிலா. இதுக்குள்ள ஃபேமிலி நேம் வந்து வனிலா பிளானிஃபோலியா. இது நேட்டிவ் டு மெடகாஸ்கர் அண்ட் மெக்சிகோ. இங்கே ஹம்மிங் பேர்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் வந்து மேனுவலாக பொலினேட் பண்ணுவோம். அங்கே வந்து பேர்ட்ஸ் இருக்குது, இங்கே பேர்ட்ஸ் கிடையாது. ஸோ வாட் டூ, இதுக்குள்ள ஃப்ளவர் வரும்போது அப்படியே ஓப்பன் பண்ணி மேனுவல் பொலினேஷன் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணணும். ஒரு 2-3 months வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இட் கீப்ஸ் க்ரோயிங். அப்போ ஒரு பஞ்சில் ஒரு 3-4 ஸ்டிக் இருக்குது. அது ஸ்டிக்கு அப்போ க்ரீன் கலர் தான் இருக்கும். அதை அப்படியே எடுத்து ட்ரை பண்ணும்போது இந்த பர்பிள் தென் பிளாக் கலர் அப்படியே மாறிடும். அந்த ஸ்டிக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக்கு டைரெக்டாக ரோவாக இந்த காஃபியில் அதில் எல்லாம் போடலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்குள்ளே அப்படி நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினா வனிலா ஆயில் கிடைக்கும். சீட்ஸ் மாதிரி வரும். நல்ல நல்ல ஒரு பேஸ்டி கம்ஸ். அங்கே ஒரு ஆயில் கிடைக்கும், வனிலா ஆயில். அது வந்து கேக்கில் இதில் எல்லாம் மல்டிபிள் யூஸஸ் இருக்கும். இங்கே நாங்கள் இதுவும் பிரச்சனை. இது வந்து ப்ராப்ளி அவங்க சொல்கிறாங்க இதுக்குள்ள லைஃப் வந்து 5 வருஷம் லைஃப் இஸ் லைக் தட். ஒன் டைம் ஹார்வெஸ்டிங் இஸ் பாசிபிள். ஆனால் வரும்போது பீன்ஸாக பஞ்சாக தான் வரும். அதுதான் இவ்வளோ ப்ராசஸ். பட் இது வெளியே எங்கேயும் வராது இல்லையா? இந்த நெட்டுக்குள்ளே தான் வரும். வெளியில் கொஞ்சம் வீட்டில் எல்லாம் டேக் கேர் பண்ண வரும். இந்த மெயினாக தான் இந்த ஏரியாவில் எங்கே இப்படி வாட்டரிங் ஃபெசிலிட்டிஸ், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹெவி ஹாட். ஓகே. அந்த ட்ராபிக்கல் கிளைமேட் வேணும். அதான் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஜஸ்ட் லெஃப்ட் திஸ் மச் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். இது அறியுமில்ல பாவைக்காய். இது வந்து ஆயுர்வேதிக் இந்த மெடிசின் இல்ல, இந்த ஹெட்டேக் ஆயில், மைக்ரேன் ஆயில் எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க.
உருண்டை இருக்குது நல்லா. இது வந்து நல்ல ஹைட்ல போயிடும். அது வந்து இவ்வளவு ஹைட் போயிடும். அங்க பாருங்க, மேல பாருங்க, லெமன் கிடக்கு, பெருசா கிடக்கு. அது லெமனோ? லெமன் இது அங்க அந்த கிணத்துக்கு கிட்ட பார்த்ததுங்களா அது? இல்ல, அது இல்ல, இது வேற லெமன். ஓ, லெமன் இது வந்து ஃபேஷன் தெரியுமில்ல, ஃபேஷன். ஓ சாரி, இது வந்து வளர ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்பைசஸ். ஸ்மெல் பண்ணி அப்படியே பாருங்க. இதுக்கு பேர் வந்து யூரோப்பில் சொல்லுவாங்க ஜமைக்கன் பெப்பர். அண்ட் நேற்றுக்கு கொஞ்சம் பிரிட்டிஷ் பீப்புள் இங்க வந்தாங்க. அதுல ஒரு ஆளு 60 வயசு மேல இருக்கு. அது எனக்கு செவி கேட்காது. நான் இங்க இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். he was shaking his head. Yeah, yes. இது வந்து கேரளாவில் கொடம்புளின்னு சொல்லுவாங்க. இதுதான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க புளியா. நம்ம வந்து புளிய மரத்துலேருந்து எடுக்கிற புளி யூஸ் பண்ணுவோம் தமிழ்நாட்டில். இதுவுமே வந்து நாங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். ரசம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செஞ்சு பார்க்கலான்ட்டு. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற ரசத்துக்கு வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு டேஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 30 to 45 மினிட்ஸ் நாங்கள் கார்டன், இவரோட பியூட்டிஃபுல்லான கார்டனுக்குள்ளே போயிட்டு நிறைய ஸ்பைசஸ், பிளான்ட்டு, நம்ம யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்களோட ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட இங்கே ஸ்டோருக்கு வந்து வந்தோம். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து வாங்கிக்கலாம். அவங்க எதுவும் கட்டாயமெல்லாம் படுத்துறதில்ல. வெளியில் கம்பேர் பண்ணுறத விட இங்கே வந்துட்டு ப்ரைஸ் வந்து கம்மியாகவே இருந்துச்சு அவங்க கார்டன்லேயே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதால. நான் வந்து பிரியாணிக்கு வந்து நிறைய ஸ்பைசஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து தேக்கடியில் ஸ்பைசஸ் ரொம்ப ஃபேமஸ்ட்டு, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு ஆல்ரெடி நான் வந்து பார்த்துருந்தேன். வீட்டுக்கு வந்ததுமே இதை யூஸ் பண்ணி பிரியாணி பண்ணினேன். அந்த ஃப்ரெஷ் ஸ்மெல், டேஸ்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. தேக்கடி வீடியோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஸோ அதை பார்க்கலைன்னா வந்துட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.